சூர்யா வாங்க, பார்த்து வாங்க. வீரா, கலைவாணி சொன்ன இடத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஒண்ணு இல்ல, இப்படியே போனா பேரலல் ரோடு தான், அப்படியே கீழே போய் பார்த்துடலாம். சரி, நீ ஒன்று பண்ணு, போய் நீ கார் எடுத்துட்டு வந்துரு, நான் போய் காயத்ரி கூட்டு வந்துடுறேன். ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான். பத்திரமா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்படியே போயிட்டு பார்த்து. டேய், அந்த பொண்ணு இந்த காட்டை தாண்டி போயிருக்க முடியாது. நாலா பக்கம் தேடுங்க. அந்த பொண்ணு எவன் கூட இருந்தாலும் சரி, அவனோட போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டு வாங்கடா. சீரான உங்களுக்கு நீங்க யாருங்கிற ஞாபகம் இருக்கா? உங்களால இப்ப பேச முடியுதா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். சிஸ்டர், half an hour கழிச்சு இவருக்கு இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? டாக்டர் இப்ப எப்படி இருக்காரு? இனிமே கவலைப்பட தேவையில்ல. அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு. இனிமே அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. பட் தொண்டையில கத்தி ரொம்ப ஆழமா பட்டிருக்கிறதுனால காயம் ஆறுற வரைக்கும் அவர் பேசுறது கொஞ்சம் சிரமம். ஆனா காயம் ஆற ஆற பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ so much. இட்ஸ் ஓகே, இது என்னுடைய டியூட்டி. டாக்டர், நாங்க அவர் போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். அவர் எமோஷனல் ஆகாம பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். வாங்க அத்தை. என்னங்க? கருப்பசாமி நம்மளை கைவிடலங்க. நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த ஆளு தப்பிச்சிட்டாரே. இவர் உயிரோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தா அப்புறம் நான் நினைச்சது எதுவுமே நடக்காதே. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, ஐயா வந்துட்டாருமா. எந்திரிங்க. பாத்துமா, பாத்து. ஐயா, காயத்ரி, நீ எப்படி இருக்க? உனக்கு ஒன்றும் ஆகல? காயத்ரி, காயத்ரி.
என்னாச்சு காயத்ரி காலுக்கு? என்னாச்சு? ஒன்னும் ஆகல சூர்யா. கடவுளுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் போல, அதான் சோதிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கதான் எங்க அம்மா முட்டாள்தனமா பேசுனாங்கன்னா நீயுமா முட்டாள்தனமா பண்ணணும்? மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல சூர்யா, ஆனா அத்தையை அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் நான் எப்படி உயிரோட இருந்திருப்பேன் காயத்ரி? சூர்யா, ஐயா இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கய்யா. முதல்ல அம்மாவை கூப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிடுங்கய்யா. ஆமா சூர்யா, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க போலாம். ஏன் என்னாச்சு? அது இந்த ஊர் தலைவருக்கு நம்ம அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கய்யா. யார் அந்த ராஸ்கல்? சூர்யா, கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல. முதல்ல நாம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும். ஆமாங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து அம்மாவை தேடி வந்துருவாங்கய்யா. சீக்கிரம் கிளம்புங்கய்யா. ஆமா சூர்யா, புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. சீக்கிரம் கிளம்புங்கய்யா. வா காயத்ரி. ஐயா அவங்களால நடக்க முடியாது. ஓ சரி, நான் தூக்கிட்டு போறேன். ஐயா பாத்து 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 இறங்க. மெதுவா காயத்ரி, பாத்து மெதுவா வை. வா. பாத்து காயத்ரி, பாத்து. ஐயா பார்த்து அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு போங்கய்யா. கலைவாணி, உனக்கு ரொம்ப நன்றி கலைவாணி. ஐயா, இதை நான் என்னைக்கும் மறக்க என்னோட மாட்டேன். கடமையா. அம்மாவை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்கய்யா. கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் போங்கய்யா. பாத்து. தேங்க்ஸ் கலைவாணி. போயிட்டு வாங்கம்மா. சீக்கிரம் போயிடலாம். வர கலைவாணி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. மருவிலே ஒரு பூங்குடி மருகே மாயம் செய்வதே. சினிமாக்காரனோட பர்சனல் லைஃபை கிசுங்கிற பேர்ல படிக்க வச்சு நம்ம பசங்களுக்கு அடுத்தவங்க பர்சனல் லைஃபை எட்டி பார்க்குற ஒரு வக்கரமான வெறியத்தாள வளர்த்துட்டு இருக்கோம். ஹலோ, நான் தான். என்னத்த சொல்ல, எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த ஆளு சாகல, பொழைச்சிட்டாரு. அந்த ஆளு பொழைச்சிட்டான். எப்படின்னா பொழைச்சிட்டான். ஆமா, ஆனா நான் இதை இப்படியே விட போறதில்ல. நீ என்ன பண்ற தெரியுமா? என்ன புரிஞ்சுதா? நீ உடனே அனுப்பி வை. வீரா, சூர்யா, வீரா, பாத்து பாத்து வாங்க. பாத்து 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 வாங்க. பாத்து பொறுமையா பொறுமையா. காயத்ரி, பொறுமையா இறங்க. என்ன காயத்ரி, என்னாச்சு? பாத்து காயத்ரி. அம்மா எங்க? அம்மா எல்லாம் வீட்டுல பத்திரமா தான் இருக்காங்க. சரி வாங்க, முதல்ல வீடு முதல்ல வண்டி எடு. சீக்கிரம். ஏய், சூர்யா, சூர்யா, அவர்தான் தலைவர்.
டேய் அந்த 3 பேரையும் தூக்குங்கடா. சரிங்க. வாங்கடா. யாரா நீங்க? சீக்கிரம் கதவு விடுங்க. இழுத்து போடுங்கடா. கதவை தரங்கடா. வீரா அங்க பாரு. டேய் டேய் கதவு திறங்கடா. கதவை தரங்கடா. டேய் 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 கேளுங்க. 4 பேர் இங்க இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரிதானா? டேய் கதவு திறங்கடா. டேய் வீரா. டேய் டேய் இவனுக்கு ஏதோ பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீரா. இவனுங்கள ஒண்ணும் இல்ல. வணக்கம் மேடம். வரதன் அனுப்பிச்சி வச்சார் மேடம். சொன்னாரு. சொல்லுங்க மேடம், என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. ஐசியூல இருக்கிற என் மாமனாரை கொலை பண்ணணும். ஹாஸ்பிட்டல் வச்சேவா? ஆமா. இத பாரு, உன் தயக்கம் எனக்கு புரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. வார்டுக்குள்ள யாரும் வராம நான் பாத்துக்கிறேன். அப்போ ஓகே மேடம். சரி, இத புடி. இந்த வார்ட் பாய் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கரெக்டா 12 மணிக்கு வந்துடணும். சரி மேடம். இப்ப போ. அதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாதாடா? நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். சரி மச்சான், அதை பற்றி உனக்கு தெரியல மச்சான். எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன்டா. சரி சரி மச்சான், பார்க்கலாம். சரி அப்புறம் பார்க்கலாம்டா. அத்தை, ஏன் இப்படி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அதான் மாமாவுக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன அத்தை? சரி இந்தாங்க, இந்த பாலை குடிங்க. வேண்டாம் துர்கா. இப்படி சாப்பிடாம இருந்தா அப்புறம் மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உங்களை இங்க அட்மிட் பண்ண வேண்டியது வரும். சொன்னா கேளுங்க அத்தை. இது குடிங்க, சூடு ஆறதுக்குள்ள குடிங்க. குடிங்க அத்தை, குடிங்க. குடிங்க அத்தை, ப்ளீஸ் எனக்காக குடிங்க. அத்தை, நீங்க குடிங்க. அவருக்கும் குடிக்கிறதுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். குடிங்க. குடிடி, நல்லா குடி. இது நான் உனக்கு அக்கறையில கொடுத்த பால் இல்ல. உன்னை அசந்து தூங்க வச்சு உன் புருஷனுக்கு சுடுகாட்டுல ஊத்த போற பால். குடி. இதுல கலந்திருக்கிற தூக்க மாத்திரை உன்னை மட்டும் தூங்க வைக்க போறதில்ல, உன் புருஷனை ஒரேடியா தூங்க வைக்க போகுது.
மாப்பிள்ளைக்கும் கொடு துர்கா. ஆ குடுக்கறத அவருக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். ஆ சதீஷ் இதெல்லாம் சரி இங்க ஒரு நிமிஷம் வாங்க. சரி மச்சான், நான் அப்புறம் கால் பண்றேன். சதீஷ் பாலை குடி. இல்ல வேண்டாங்க. குடிங்க சதீஷ். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் வெறும் வயித்தோட இருப்பீங்க? எனக்கு பசிக்கல, வேண்டாம் ப்ளீஸ். மாப்பிள்ள குடிங்க. குடிங்க. மச்சான் ஒரு நிமிஷம்டா, நான் வெளியில வந்து பேசுறேன். சொல்லு. குடுத்த உடனே குடிச்சு தொலைய வேண்டியது தானே. துர்கா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குமா? நீங்க தூங்குங்க அத்தை. மாமாவை நான் பாத்துக்கிறேன். மாமியார் சொக்கிட்டா மருமகன் என்ன ஆனான்னு தெரியலையே. அதான் மச்சான், நான் என்னடா பண்ண முடியும்? இங்க பாரு, எவ்வளவோ சொல்லிட்டேன். எங்க அம்மா பத்தி தான் உனக்கே தெரியும்ல. சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்கடா. சொல்லு மச்சான். இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுபடியே நீ செய். மல்லிகா எப்படியா வெளியே கொண்டு வரணும் மச்சான். சரிடா மச்சான், நான் காலையில் கூப்பிட்டுமா? ரொம்ப டயர்டாக இருக்கு. குட் நைட் மச்சான். ஆஹா, பாலை ஃபுல்லா குடிச்சிட்டான் போல இருக்கு. அப்ப மருமகனும் காலி. மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இனி நாமளும் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சொல்லுங்க மேடம், என்னாச்சு? ரூட் கிளியர். சரிங்க மேடம். என்னோட மாமியாரையும் சதீஷையும் தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டேன். ஓகே மேடம். சத்தம் போடாம போய் மேட்டரை முடிச்சிட்டு வந்துரு. சரிங்க மேடம். சரியா? சரிங்க மேடம். போ.
ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே